எனக்கு யூரோப் போகணும்னு ஆசைக்கா. அப்ப நான் ஐஎல்ஸ்னு ஒன்னு சொல்றாங்க, அது என்ன எக்ஸாம்னு எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்றீங்களான்னு ஒரு தம்பி கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ. ஹே மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ ஐஎல்ஸ் அப்படின்றது இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். இதுல நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது இங்கிலீஷ் அவங்களோட தாய்மொழியா இல்லாத மக்கள் கிட்ட அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறது தான். இது ரெண்டு விதமா பிரிக்கப்படுது. ஒன்னு பாத்தீங்கன்னா ஐஎல்ஸ் அகாடமிக், இன்னொன்னு ஐஎல்ஸ் ஜெனரல் டெஸ்டிங். அகாடமிக் அப்படின்னா அந்த ஊருக்கு நான் படிக்க போறேன் அப்படின்னா நீங்க ஐஎல்ஸ் அகாடமிக் அந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இதே நீங்க ஜெனரலா அந்த ஊருக்கு போய் நான் வேலை செய்ய போறேன், இல்ல வேற எந்த ரீசனுக்காகவும் அந்த ஊருக்கு போய் நான் இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜெனரல் டெஸ்டிங் எடுக்கணும். இது எப்படி அப்ளை பண்றதுன்னு அவர் கேட்டிருந்தாரு. நீங்க ஐஎல்ஸ் வெப்சைட், அதாவது iels.org வெப்சைட் குள்ள போனீங்கன்னா உங்க டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேமெண்ட் ஏரியாக்கு போகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 14,000 to 15,000 will be the charges. இது நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மெட்டீரியல் அண்ட் கோர்சஸ், எப்ப டெஸ்ட், எல்லா டீடைல்ஸும் வந்துடும். இந்த டெஸ்ட் எப்ப எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போகணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு 6 மாசத்துல இருந்து 12 மாசத்துக்கு முன்னாடியே இந்த டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா மச் பெட்டர். அண்ட் அதே மாதிரி இந்த டெஸ்டோட வேலிடிட்டி 2 years. அண்ட் இன் டீடைலா ஐஎல்ஸ் எக்ஸாம்பிள் என்ன வரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஐஎல்ஸ் சொல்லுங்க. ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் லேர்ன் வித் நாண்டி என் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. பை மக்களே.